ஹே கைஸ், நான் உங்க தேடல் தீபு பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. சில மாதங்களாவே வந்துட்டு இந்த கோல்டோட விலை வந்து ஏறிட்டு போயிட்டே இருக்கு. இந்த ஒரு சென்சேஷனான ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இங்க இருக்கிற ஜனங்கிட்ட நம்ம கேட்கலாம் வாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஜனங்களுடைய ஆசைகள் வந்து இன்னமும் அவங்க அந்த கோல்டை வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. எதுக்காக இந்த கோல்டை வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க? சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2500 ரூபாய் ஒரு கிராம் கோல்டோட விலை. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா 11300 ரூபாய் வரைக்கும் டச் ஆயிருக்கு இந்த கோல்டோட ரேட். இந்த கோல்டோட ரேட் ஏன் இதுக்கு முன்னாடி இவ்வளோ இல்லாம இப்போ வந்துட்டு எப்படி இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்கடா போய் வேலையில பாருங்கடா. இன்னைக்கு வந்து ஒரு கோல்டோட ரேட் வந்து 11300 ரூபாய் இருக்கு. நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது, என்னோட வயசுல இருக்கும்போது ஒரு கிராம் 15000 ரூபாய் இருந்துச்சு. ஒரு கிராமுங்களா? ஒரு சவரனே 15000 ரூபான்னு சொல்லுங்கன்னா 1 லட்சம் போட்டாக்கா எங்களை போல குழந்தை கூட கல்யாணம் பண்ணல இதில் மக்கறோம். என்ன பண்ணுங்க, நீ கொடுக்கலங்கண்ணா, காசு எல்லாம் கொடுக்கலங்க பொண்ணுக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இல்லை என்ன பண்ணுது இப்போது இந்த கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்டுக்காருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இது ஃபேவராக இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னமோ கொஞ்சம் கம்மியாகிக்குதுன்னு சொல்கிறாரு. நாங்கள் வாங்கும்போது 8000 இருந்துச்சு. எந்த இயர்லங்க? நம்ம இது 2 இயர்ஸ் பேக் 8000 இருந்துச்சு ஒரு கிராம். திரும்ப இப்போ 1 இயர் இந்த இருக்கிற ஒரு கம்மி 9000 இது அப்படின்ச்சு. இப்போ ஒரே வாட்டி 15, 16க்கு 13, 14 அப்படி வந்துடுச்சு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஓவர் ரேட்டாக இருக்குப்பா, வாங்க முடியாது. கொஞ்சம் கஷ்டம்தான், இந்த காலத்துலலாம் வாழறதே கஷ்டம். என்னுடைய மேரேஜுக்கே நான் வந்து 2000 பர் சவரனுக்கு வாங்கினேன். 8 கிராம்ஸே 2000 வெறும் 1000. ஓகே, அந்த மேக்கிங் சார்ஜ் எல்லாம் ஃபினிஷிங்கோட. ஓகே சரிங்க. இன்னைக்கு வாங்கணும்னா இன்னைக்கு வாங்கினா 1 lakh எபோ ஆகுது. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. பணக்காரங்க வாங்கலாம், பணம் அதிகமாக இருக்கிறவங்க. ஒரு பிலோ பாவர்ட்டிஸு நடுத்தர மக்கள் 1.5 லட்சம் 2 லட்சம்னா எப்படி வாங்க முடியும்? வாங்க முடியாது இல்லைங்களா? ஒரு கூலி தொழிலாளி அவங்க வாங்க முடியாது. அதே நேரத்தில் நான் இருக்கும்போது ஒரு 600 ரூபாய் தான் கிராமுங்க. அமைச்சரே சற்று கையை கொடுங்க. காய்ச்சல் அடிக்கிறதா? ஆமண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. என்ன உமக்கும் காய்ச்சலா? இப்போ எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொன்னால் கூட இல்லை கோல்டு தான் போட்டாகணும். எப்படி போட முடியும் இல்லைங்களா? அப்படின்றது என்னுடைய கருத்து. ஜனங்க வாங்கினானா இருக்கவும் வாங்குறாங்க, இல்லாதவங்க சரி. இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறோன்னு வச்சுக்கோ, அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்பா 10 சார் நாங்கள் எவ்வளோ ஆச்சு, 10 லட்சம் ரூபாய். அதனால என்ன பண்ணுறாங்க, இந்த வீட்டில் வந்துட்டு ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு இந்த புச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. அது போல் இருக்குதுண்ணா. யார் கவர்மெண்ட்டு யார் பண்ணுறது? உங்களுக்கு தெரியலங்க. 1 லட்ச ரூபாய் நீ வாங்க சாப்பிட்றேன். நான் வாங்க மாட்டேண்ணா. நான் மட்டும் வாங்கினோன்னா என்ன இருக்குது, மேலே போட்டுனுங்கிறதுக்கு சட்டு தான் மேலே. ஆமாம். என்ன நீங்கள் இது என்னத்துக்குனால ஏறிடுச்சுண்ணா இப்படி? இதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. கவர்மெண்ட் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட். போகிற அங்கே இல்லை, சர்வதேச லெவலில் இருந்தால் வந்து கச்சாயம் என்ன கம்மியாகுது, இந்த கடை என்ன இருக்குதுன்னு சொல்லி நீ போய் அமெரிக்கா இருக்கிறியா, இங்கேருந்து ஏன் பண்ண முடியாது? நீங்களே சொல்லுங்க, நீ பெரிய கருத்தல்ல. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நான். போ சொல்லுங்க, கேட்கணும் தானே. மானே வானாங்கன்னாக்கா அப்போ என்ன பண்ணுவேன்? யாரும் வாங்கினாக்கா நீ எவ்வளோ கம்மியாகும்? எங்கே கம்மியாகுதுண்ணா? ஏறின்னு தான் போகுது. நீ வாங்கத்தானே வந்து கம்மியாகுது. வாங்கிக்கிட்டே ஆமாம். வீட்டுக்கு அரிசி 5 மூட்டை இருக்குதுன்னா 5 மூட்டில் வந்து அரிசி இல்லை வந்துட்டு மூட்டை இருக்குது நிறைய அரிசி. வெளில வாங்குவியா 20 ரூபான்ட்டு? வாங்க மாட்டோம். 2 ரூபான்னா என்ன பண்ணுவேன்? வாங்கி வச்சுப்பேன். வாங்கி வச்சுக்குவேன். மூட்டை அரிசி ஏன் வாங்காது? ஏன்னாக்கா வாங்குற? கரெக்ட். இருக்கும்போது என்னத்துக்கு வாங்கணும்? ஒரு சவரன் வந்து 1 lakh கிட்ட வந்துச்சு. இப்போ நீங்க உங்க டைம்ல வந்து ஒரு கல்யாணமே வந்து 1 லட்ச ரூபாயில முடிஞ்சிடும். ஆமாம், 1 லட்சம். இப்போ கல்யாணம் செய்யணும்னா 15 லட்சம் வேணும். 15 லட்சம் வேணும் இப்போ. ஆமாம், சிம்பிளாக 15 லட்சம் வேணும். என்ன செய்ய முடியல இப்போ கோல்டு. இப்போதான் வாங்கினதும்
3 months பேக்கு பாப்பாவுக்கு கல்யாணம் செஞ்சோம். ஃபஸ்ட்டு இது பாப்பாவுக்கு செஞ்சப்போ நல்லா போட்டு கோல்டு. இப்போ என்னமே போடலை பாவு. போடுறதுக்கு ஆகல, இவ்வளோ ரேட் ஜாஸ்தி. கம்மியான பாட்டு போடலாம். ஆஹா இப்போ வந்து பார்ன் ஆச்சுன்னா அவங்க இதுக்கு மேலே ஃப்யூச்சரில் என்ன பண்ணலான்னுட்டு உங்களோட ஒரு ஐடியா? கோல்டு வந்து எப்படி அவங்க வந்து சேவிங்ஸ் பண்ணலாம்? கோல்டு சேவிங் பண்ணதுக்கு முடியாது. இப்போது இந்த ரேட்டில் எல்லாம் முடியாது. எல்லாம் காஸ்ட்டு ஆகிப்போயிட்டுருக்குது இல்லையா? திங்ஸு எது பார்த்தாக்கா கூட காஸ்ட்டு முடியறதில்லை. சேவிங் முடியறதில்லை. சேவிங் ஓகே. முடிஞ்ச அளவுக்கு ஒரு லேடிஸுங்க ஒரு சீட்டு கோல்டு ஃபண்டு போட்டு கொஞ்சம் சேவ் பண்ணால் நல்லதுன்னு நான் திங்க் பண்ணுறேன் தம்பி. லேடிஸுங்களுக்கு கம்பல்சரி கோல்டு இருந்தே ஆகணும். கோல்டு இல்லைன்னாக்கா அந்த லைஃப் வந்து நல்லா இருக்காது. நீ 1 கிராம் கோல்டுனா நீ நம்ம லேடிஸுங்க யூஸ் பண்ணால் தான் நம்ம கூட லக்ஷ்மி வந்து நம்மக்கிட்ட இருப்பாங்க. அது கோல்டு வந்து லக்ஷ்மி. அதனால் வந்து கோல்டு நம்மளுக்கு கம்பல்சரி வேணும். ஒரு லைஃப்பில் எதுவுமே இல்லாமல் சாப்பாட்டு கூட கஷ்டமாக இருக்காங்க தம்பி. அவங்களெல்லாம் நம்ம வாங்கன்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இன்கம் எப்படி வருதோ அதை பொறுத்து தான் வாங்கினால் நல்லது. பெண் பிள்ளைக்கு ரொம்ப யூஸு. நம்மளே கூட ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. இப்போ கோல்டு இருந்தால் நீ ஓடி போய் விற்றுட்டு அந்த கேஷ் எடுத்துகிட்டு போய் அந்த உயிரை காப்பாற்றலாம். இது ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி நீ விற்கணுன்னா இயர் கணக்கு வைக்கணும். அந்த செகண்டுக்கு உனக்கு மணி வராது. அதே கோல்டு இருந்தால் ஓடி போய் விற்றுட்டு கேஷ் எடுத்துகிட்டு போய் உயிரை காப்பாற்றிக்கலாம். நமக்கு உயிர் தான் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு தான் கோல்டு. அதனால் கோல்டு வாங்கி வைக்கிறது எனக்கு 100% சேவிங்காக தருது. ஆமாப்பா, சீட்டு ஃபண்டு போட்டால் நல்லது. வீட்டில் எவ்வளோ செலவு இருக்கோ அதெல்லாம் தாண்டிட்டு ஒரு 1500 கூட நீ போட்டு எங்கன்னா வச்சு வை. ஒரு வருஷத்துக்கு ஒரு கிராம் வாங்க. 10 வருஷம்னா 10 கிராம் ஆகிடுது. அதே ஒரு சின்ன அமௌண்ட்டு சேவ் ஆகி அது சேமிக்கிற மாதிரி தான் இந்த விலை இருக்குதுங்களே ரேட்டு. நீங்கள் அந்த ரேட்டுக்கு வாங்கி தான் வைக்கணும். சாப்பிட்றோமோ சாப்பிட்லையோ அப்போ ஒரு பயம் இருக்கும். நம்ம போய் எடுத்துன்னு போய் வச்சிட்டோம்னா மறுபடியும் நம்ம வாங்குறோமா வாங்க முடியுமா என்னன்றது அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும். அப்படியே தான் வைக்குவாங்க. திஸ் இஸ் இந்தியா. பொருள் வேணும்னா பணம் கொடுத்து வாங்கணும். ரெஸ்பெக்ட் வேணும்னா பணம் நம்ம உடம்பு மேல தெரியணும். சிரிப்ப ரொம்ப அழகாக்குற நீ. இல்லை தாடி விட்டினேன், இன்னும் கொஞ்சம் தாடி விட்டான்னு வச்சுக்கா, உன்னை யாருன்னு சொல்கிறது, என்ன ஆக்சிடென்ட் சொல்கிறது? என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி ஒரு அடுத்த தேடலில் நான் உங்களை சந்திக்கும் முறை டாடா பை பை ஃப்ரம் உங்கள் தீபு. பாய், சைனிங் ஆஃப்.